பெரியவா தொடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் குழந்தைகள் எல்லாம் நல்வழியில் செல்றதுக்கு மகாபெரிவா ஏதாவது ஒரு உபாயம் சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். எல்லாருமே சின்ன பிள்ளையில குழந்தையா வளர்க்கும் போதெல்லாம் நல்லபடியாக தான் வளர்க்குறோம் இல்லைங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 11வது 12வது காலேஜுக்குன்னு போகிறாங்க, மாறுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையில்லாத சகவாசங்கள் எல்லாமே ஒரு இலவச இணைப்பாக வந்து ஒட்டிக்குது. அப்போது அவங்களால அதுலேருந்து வெளியில் வர முடியல, கஷ்டப்படுறாங்க. அதை பார்த்து நம்ம பேரண்ட்ஸும் வந்து கஷ்டப்படுறாங்க. இப்போ இதுலேருந்துலாம் நம்ம எப்படி வெளியில் வர்றது, நம்ம பிள்ளைகளை எப்படி வெளியில் கொண்டு வர்றது, நல்லபடியாக கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு மகா பெரியவா என்ன உபாயம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஒரு நாள் மடத்தில் மகா பெரியவாவை பார்க்க ஒரு தம்பதி வராங்க. உங்களை பார்க்கும்போதே தெரியுது என்னென்னா 2 பேருமே அப்படியே ஒரு பதற்றத்தோட, எப்போ பெரியவாவை பார்ப்போம், நம்ம பிரச்சனையை சொல்லுவோம், நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி பெரியவா கிட்ட சொல்லி ஒரு தீர்வு வாங்காமல் போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருக்காங்க. அவங்க இறுகின முகத்தோடு இருக்காங்க. ஆனால் அவங்கள பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, நல்ல வசதி படைத்தவர்கள் அப்படின்னு தோணுது. அவங்க வர்றாங்க, வந்த உடனே பெரியவா கேட்குறாங்க, நல்லா இருக்கீங்களா, என்னாச்சு, ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியாததா பெரியவா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. சரி என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க பெரியவா. அதுக்கு அந்த தம்பதியை சொல்கிறாங்க, எங்களுக்கு பணத்துக்கெல்லாம் குறைச்சல் இல்லை, ஆரோக்கியத்துலேயும் குறைச்சல் இல்லை. ஆனால் எங்கள் பசங்க எங்களுக்கு அடுத்து எங்களுடைய பிஸ்னஸையோ எங்களதையோ எதையுமே எடுத்து நடத்தக்கூடிய நிலைமையிலே இல்லை. தீய சகவாசங்கள் வந்து அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டுருக்காங்க. ஸோ அந்த துஷ்ட சக்திகள்கிட்ட இருந்தெல்லாம் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் காப்பாற்றணும், அவங்க நல்லபடியாக எங்கள் பழைய இதுக்கு கொண்டு வரணும், அதுக்கு என்ன பெரியவா நாங்கள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா கிட்ட கேட்குறாங்க. இதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுற, இதுக்கு நீ வந்து ஹனுமனை பிடிச்சிக்கோ, ரொம்ப எளிமையான ஒரு 4 வரி மந்திரம் சொல்கிறேன், இந்த தினமும் காலையில் குளிச்சுட்டு நெத்தியில் விபூதி இட்டுட்டு 21 முறை சொல்லிகிட்டே வா, தன்னால் உன் புள்ள நல்லபடியாக மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் அப்படியே பெருமூச்சு விடுறாங்க. அப்பாடா, இப்போ தான் எங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அப்பா நமக்கு ஒரு வழி, அருமையான வழியை பெரியவா காட்ட போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சை விடுறாங்க. நம்ம அந்த பாட்டு என்னென்னு பார்த்துடலாங்களா? அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்ம சாரிணம் துஷ்டக்ரஹ விநாசாய ஹனுமந்த முபாஸ்மகே. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்ம சாரிணம் துஷ்டக்ரஹ விநாசாய ஹனுமந்த முபாஸ்மகே. அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்ம சாரிணம் துஷ்டக்ரஹ விநாசாய ஹனுமந்த முபாஸ்மகே. இதுதான் அந்த பாடல். இந்த பாடலை தினமும் 21 முறை நீங்கள் சொல்லிட்டு வர கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பதியருக்கு பெரியவா ஆசி வழங்கி அனுப்புனாங்க. இதே தான் நம்மளும் சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கும். அப்போ நம்மளும் இதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம பிள்ளைகளும் நமக்கு திரும்ப கிடைப்பாங்க. ரொம்ப எளிமையான வழி, செய்து பலனடையுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், மலர் மருத்துவம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த பதிவில் வரக்கூடிய எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.